ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல். 2025 வருடத்தை அருள்நாதர் இயேசு நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம் மூலமாக தேசத்திற்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இந்த 2025 வருடத்திலே இறைவனுடைய ஆவியானவருடைய மழையின் மூலமாக ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவர் மீதும் வரும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆவியானவருடைய மழையின் மூலமாக தேசத்தின் மீதும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். எல்லா ஜனங்கள் மீதும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடத்திலே கொடுப்பார். அவர்கள் தங்கியிருக்கும் ஸ்தானங்களிலே இளைப்பாறுதல், சமாதானத்தோடு சகலத்தையும் அனுபவிப்பார்கள். இந்த வருடத்திலே இறைவனை நம்பி அவரை பற்றி கொண்டிருக்கும், அருள்நாதர் இயேசுவை ஆவியினால் நிறைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்து அவர்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப தருவார். அவருடைய வல்லமை விளங்கும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு ஆண்டவனுக்கு மகிமையை செலுத்தி எப்பொழுதும் ஆண்டவருடைய ஊழியர்களாகிய பிஷப்மார்கள், போதகர்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக 2025 வருடத்திற்கான இந்த கேக்கை வெட்டப் போகிறோம். நாம் யாவரும் எழும்பி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த இனிய கேக்கை வெட்டுவதில் பேரானந்தம் அடைகிறோம். Happy 2025. Blessed 2025. வருடம் சகல மக்களுக்கும் பாக்கியமாக இருப்பதாக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்திலே ஆசீர்வதித்து ஒரு தீர்மானத்தை நமக்கும் நம் மூலமாகவும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக நமக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும்படி தேவனுடைய மனுஷன் அருமையான பாஸ்டர் டி மோகன் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். அவர்களை அன்போடு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.